ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுவல் உங்கள் பிரணவ் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த ரோபோட் எப்போ செய்யறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சும்மா டெமோ மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் எப்படி பண்ணுறாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போ ரன் ஆச்சுன்னு. இன்னொரு நான் காமிக்கிறேன். பாட்டியான் தெரியும். இப்போ இதாங்க நமக்கு மொபைலில் நமக்கு ரன் ஆகுமே. இப்போ நம்ம இதை எப்போ அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் நம்ம டீட்டெயில் பேஜை ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்குங்க வீடியோக்குள்ளே போங்கன்னா லெட்ஸ் கோ வீடியோ. இப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸாக தேவைப்படுன்னு நான் சொல்லிடுறேன். Arduino Nano ஒன்று தேவைப்படுங்க. Arduino Nano ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நம்மளால் பண்ண முடியும். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வீடியோ கூட நம்ம போட்டிருக்குறோம். பார்க்குறதுனா நம்ம சேனல் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Arduino Nano ஒன்று தேவைங்க. Nano ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 8298 மோட்டார் டிரைவர் மாடியூல் ஒன்று தேவைப்படும். மோட்டார் டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளூடூத் மாடியூல். இது HC05 ப்ளூடூத் மாடியூல். இது இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் ப்ளூடூத்தில் செய்ய முடியும். அதுக்கப்புறமா ஜம்பர் வயர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேட்ரிஸ் நமக்கு ஒன்று தேவைப்படும். இது 3 செல் நான் எடுத்துருக்கேன். 3.7 லித்தியம் அயன் பேட்ரி விட்டு லித்தியம் அயன் பேட்டரிக்குரிய ஹோல்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு 2 கியர் மோட்டார் தேவைப்படும். அதுக்கப்புறமா அந்த இதுக்குரிய நமக்கு அந்த வீல்ஸ் நமக்கு தேவைப்படுங்க. அந்த கியர் மோட்டருக்குரிய வீல்ஸு. இந்த கேஸ்டர் வீல் நமக்கு ஒன்று தேவைப்படும். இது கேஸ்டர் வீடு. இது எடுக்காதான்னு கேட்டிங்கன்னா ஜேசஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. மெட்டல் கேபினட்டு. இது முன்னாடி வைக்கிறக்காண்டி தான். இது இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று டம்மி வீல் மாதிரி எடுத்துக்கோங்க. மூவ் ஆகுற மாதிரி இது இருந்தால் போடுங்க. நம்மளால் செய்ய முடியும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரூஸ்லாம் தேவைப்படும். அது தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரூஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஸ்க்ரூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்தால் போடும், நம்மளால் செய்ய முடியும். இப்போ செய்யணும்னு பார்ப்போமா? வாங்குங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் மாடலில் ஜம்பர் வயர்ஸ் நம்ம கேன்சல் விட்டுருவோம். இதை பாட்டியான்னு தெரியும் உங்களுக்கு. நான் ஜூ பண்ணி காமிக்கிறேன். பாட்டியான்னு தெரியும். விசிசி கிரவுண்டு TXD RXDன்னு இருக்கும். அந்த TXD RXD தாங்க நமக்கு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரு. அதை நம்ம கேன்சல் விட்டுருவோம். அப்படி TXD RXD நான் இங்கே பாட்டியான்னு தெரியும். இங்கே D11 D12 நான் கொடுக்க போகிறேன். டிஜிட்டல் பின்னில் இங்கே இருக்குங்க. இந்த இது இந்த இது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா விசிசி கிரவுண்டு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம ப்ளூடூத் மாடியூலுக்குரிய பர்ஃபெக்டாகவே நம்ம கேன்சல் கொடுத்து முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ மோட்டார் டிரைவர் நம்ம கேன்சல் கொடுத்துருந்தோம். இப்போ இதுக்கு மோட்டார் டிரைவர் நம்ம எடுத்துப்போம். மோட்டர் டிரைவரை 4 பின்ஸ் தந்துருப்பாங்க. 4 பின்ஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா in 1 in 2 in 3 in 4 அந்த 4 பின்ஸ் நம்ம அப்போ இந்த ஜம்பரோட கேன்சல் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி கேன்சல் கொடுத்துட்டு இப்போ இந்த 4 பின்ஸ் நான் D2 D3 D4 நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாச்சும் வேறு பின்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் வேறு பின்ஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நான் அந்த கேன்சல்னு கொடுத்துருக்குறேன்னு. அவ்வளோதாங்க. மோட்டார் டிரைவர் அந்த மாதிரி தான் கொடுத்தாச்சு. D2 D5 கிட்ட சம்திங் வரும் நமக்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராமில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் நீங்கள் வேறு பின்ஸ் ஏதாச்சும் கொடுக்கன்னு இருந்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டீங்கன்னா பாட்டியான்னு தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். +12 கிரவுண்டு விசிசின்னு இருக்காங்க. அந்த கிரவுண்டு +5 வோல்ட்டுன்னு இருக்கும். அந்த +12 நம்ம பேட்ரிஸ் நம்ம 12 பேட்ரி கனெக்ட் பண்ணிங்கன்னா கிரவுண்டு கிரவுண்ட் பண்ணிங்கன்னா 5 வோல்ட்டை எடுத்து Arduino Nanoவில் இருக்காங்க. இந்த பாட்டியான்னு தெரியும். நேனோவில்
விஐஎன்னு இருக்குது. அப்போ என்ன நமக்கு வந்து வின்னு கிரவுண்டில் நீங்கள் வந்து கூட்டுக்கோங்க. மாட்டி 5 அவுட்டை கூட்டுறாங்க, ஏதாச்சும் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. வின்னில் நீங்கள் வந்து கூட்டுக்கோங்க. அண்ணா நம்ம கூட்டு முடிச்சுடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து என்னடா டேட்டா லேப்டாப்பில் வந்துட்டேன்னு கேட்காதீங்க. நான் வந்து எல்லா கேன்சர் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். மோட்டருக்குரிய கேன்சர் மட்டும் நான் வந்து பாக்கி வச்சுருக்கேன். ஏன்டான்னு கேட்டீங்கன்னா அது வந்து லேப்டாப்பில் நம்ம வந்து கேன்சர் கொடுக்கும்போது ரன் ஆகக்கூடாது, அதுக்காகட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அடினோ ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து அடினோ ஐடியை போய்க்கிறேன். இதுதாங்க நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஜூ பண்ணி காமிக்க கடைசியாக ரன் பண்ணிட்டு இதுதாங்க. ஆனால் அங்கே வந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 3 4 5 இருக்காங்க. அது வந்து in 1 in 2 in 3 in 4 அந்த ஆர்டருக்குரிய கேஷன் நாங்கள் நான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் வந்து டைப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து ப்ளூடூத் மாடியூல் இருக்காங்க. அது வந்து 11 to 12 நான் வந்து கொடுத்துருக்கேன்னா டிஎஸ்பி ஆர்எஸ்பி. அதை வந்து நம்ம வந்து என்னதான் பண்ணோன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, அவ்வளோதாங்க. இப்போ ஜூ பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கோடு இதுதாங்க நமக்கு அந்த பாட்டியும் தெரியும். இதாங்க நான் அந்த ப்ராப்பராக கூப்பிட்டு வச்சுருக்கிறேன். டன் கம்பைன் கூட வந்துருச்சு. இவன் ரன் மட்டும் கூப்பிட்டோன்னா நமக்குரிய வேலை ஒன்று முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. என்னடான்னு கேட்டீங்கன்னா டூஸ்குள்ளே போய்க்கோங்க. டூஸ்குள்ளே போயிட்டு காம்ஃபைன்னு இருக்காங்க. அடன் போட்டு அதை அப்படின்னு நானொன்று நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். சேவ் கூட்டுக்கோங்க. கம்பைன் நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்காக கம்பைன் பண்ண தேவையில்லை. நான் வந்து சேவ்னு டேட்டா கொடுத்துக்கிறேன். வந்து நம்ம வந்து சேவ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சேவ்லாம் கொடுத்தாச்சு. ரன் கொடுத்துருவோம். நம்ம ரன் ஆயிடுச்சு நமக்கு வந்து ப்ரோக்ராமு. அங்கே வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லா கேன்சர் நம்ம வந்து கொடுத்து முடிச்சுட்டு அவுட் 1 அவுட் 2 அவுட் 3 அவுட் 4 கொடுத்து முடிச்சுட்டு பேட்டரிலாம் கேன்சர் கொடுத்துருவோம். கேன்சர் கொடுத்துட்டு எப்போயோ ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து எல்லா கேன்சரும் ப்ராப்பராக நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மோட்ரு கேன்சர் வந்து ஏதாச்சும் ரிவர்ஸை நீங்கள் வந்து கூட்டுருந்தீங்கன்னா ஃபார்வர்டாக இந்த 2 வயர் மட்டும் மாட்டி கூட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னடா பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஆப்குள்ளே போய்க்கோங்க. HC05 இருக்கு. HC05 தான் கேட் பண்ணி வச்சு அவ்வளோதான். லைட் வந்து பிளிங்க் ஆகுங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே கேன்சர் ப்ராப்பராக நம்மகிட்ட கூட்டு முடிச்சாச்சு. ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஓட்டி காமிக்கிறேன். நானுங்க இப்போ வந்து ப்ளூடூத்லாம் பேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரன் பண்ணுறேன். அதே தெரியும் நமக்கு வந்து ரன் ஆகுது. சரி, ஓகேங்க. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சி யூ. டாட்டா.